1949 ஆண்டு செப்டம்பர் 17ஆம் நாள் இந்த இயக்கம் சென்னை ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் வைத்து பேரறிஞர் அண்ணா அவர்களும் அவருடைய தம்பிமார்களும் தொடங்கினப்போ வானம் தன்னுடைய வாழ்த்துக்களை மழையா பொழிஞ்சது. வான்மழை வாழ்த்துல உருவான கழகம்தான் இப்ப வையகம் வாழ்த்தக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கு. கழகத்தின் வெற்றி மூலமா தமிழ்நாட்டை வளர்த்தார் அறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணாவோட இதயத்தை இரவலாக பெற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் அரை நூற்றாண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதன் மூலமாக தமிழ்நாட்டையும் வளர்த்தினார். தலைவர் கலைஞர் அவர்கள் இட்டுச் சென்றிருக்கக்கூடிய பாதையிலிருந்து இம்மியளவு விலகாம திராவிட மாடல் ஆட்சியை நாம நடத்திக்கிட்டு வரோம். திமுக என்ற 3 இடத்துல தான் நம்முடைய மூச்சும் பேச்சும் உயிரும் உணர்வும் அடங்கியிருக்கு. இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க கழகத்துடைய பவள விழா சிறப்பு கூட்டத்திற்கு வருகை தந்து வாழ்த்துக்களை தெரிவித்து உரையாற்றி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நான் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைமை தொண்டன் என்ற முறையில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்க நீங்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் பகிர்ந்துட்ட வாழ்த்துக்கள்ல நாங்கள் பெருமை அடைகிறோம். எங்களை வாழ்த்துறப்போ அதுல நீங்களே இருக்கீங்க. ஏன்னா நாங்க செஞ்ச சாதனைகளுக்கு நீங்க உறுதுணையாக துணை நிற்கிறீங்க. அதனாலதான் சொன்ன எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த புகழ் மாலையில உங்களுக்கும் பங்கு இருக்கு. கழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் தொண்டர் இல்லாம உடன்பிறப்புகள் என்ற பாச உணர்வோடு எப்படி செயல்பட்டு வருதோ அதே போலதான் தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய இயக்கங்களையும் நாம கருதுகிறோம். எங்க இயக்கம் உங்க இயக்கம் இல்லாம நாம எல்லோரும் ஒரே கொள்கை கொண்ட தோழமை இயக்கங்களாக செயல்பட்டு வருகிறோம். எல்லோரும் சொன்னாங்க இது நம்ம மட்டும் இல்ல, நம்ம கூட்டணி அமைச்ச பிறகு தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் நம்முடைய கூட்டணி கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, வெற்றி கூட்டணி. இன்னும் சொல்லணும்னா தமிழ்நாட்டில் நாம் அமைச்ச கூட்டணியை பார்த்து தான் அகில இந்திய அளவில் பாஜகவை வீழ்த்ததற்கான இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டுச்சு. சில கட்சிகளை உருவாக்கக்கூடிய கூட்டணிகள் தேர்தல் நேரத்தில் உருவாகி தேர்தல் முடிந்தது கலைஞ்சிடும். ஆனா நம்ம கூட்டணி அப்படி அல்ல. நாம ஒற்றுமையாக இருக்கிற பார்த்து கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய நிலையை பார்த்து கொள்கை எதிரிகளுக்கு பொறாமையாக இருக்கு. இவங்களுக்குள்ள மோதல் வராதா, பகையை வளர்க்க முடியாதான்னு வேதனையில் பொய்களை பரப்பி அற்புதமான காரியங்களை செஞ்சு தற்காலிகமாக சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க கனவு எப்போதும் படிக்காது. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வெற்றி கணக்கில் நாம் அணி ஐக்கியமாயிட பாசிசமும் மதவாதமும் தமிழ்நாட்டில் அனுமதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஐக்கியமாக இருக்கிறோம். அதை மறந்துடக்கூடாது. சென்னையில நடைபெற்ற பவள விழா பொதுக்கூட்டத்தில் நான் உரையாற்றினப்போ உறுதியோடு ஒரு விஷயத்தை சொன்னேன். கழகத்தோட 100ஆண்டுக்குள்ள எல்லா அதிகாரங்களையும் கொண்டவர்களாக மாநில அரசுகளை மாற்றக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் கொண்டு வர வேண்டும். எல்லா சட்ட முன்னெடுப்புகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக உறுதியாக செய்யும்னு நான் அறிவிச்சேன். அந்த பயணத்தில் நாம ஒருங்கிணைந்து செல்லணும். திராவிட முன்னேற்ற கழகத்தோட அடிப்படை கொள்கைகள் சமுதாயத்தின் அடிப்படை கொள்கைகளாக இருப்பது சமுதாயத்தில் சீர்திருத்தம், பொருளாதாரத்தில் தத்துவம், சமத்துவம், அரசியல் அடிப்படையில் ஜனநாயகம். இதை உருவாக்கத்தான் கழகம் தோன்றுச்சு, தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை நிறைவேற்றி காட்டத்தான் கட்சியும் ஆட்சியும் இருக்கு. இந்த உன்னதமான 3 கொள்கைகளை நிறைவேற்றப்படும் என்று சொன்னால் அதிகாரம் பொருந்தியவைகளாக மாநிலங்களை மாற்றணும்.
அதனாலதான் மாநில சுயாட்சி கொள்கையை தன்னோட இறுதி உயிராக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் வலியுறுத்தினார்கள், வற்புறுத்தினார்கள். மாநில சுயாட்சி கொள்கை அடைவதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை கழகம் எடுத்திருக்கு. முக்கியமா விடுதலை நாள்ல மாநில முதலமைச்சர்கள் கோட்டையிலே கொடியேற்றக்கூடிய உரிமையை பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அது மட்டுமல்ல, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறோம். இப்போ இருக்கிற ஒன்றிய அரசு மாநிலங்களை யூனியன் பிரதேசமாக மாற்ற முயற்சிகள் தான் இருக்கு. அதனாலதான் தமிழ்நாட்டில் ஒழிச்ச மாநில சுயாட்சி முழக்கங்கள் இன்னைக்கு இந்தியாவோட பல்வேறு மாநிலங்களை ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. மாநிலங்களை ஒடுக்கி ஒற்றை ஆட்சித்தன்மை கொண்டதாக இந்தியாவை மாற்றுறதுக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை கொண்டு வர பார்க்குது பாஜக அரசு. ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லாதது. இதை சொன்னா என்ன சொல்றாங்க? 1967 வரைக்கும் நாடாளுமன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கு ஒன்னாதான தேர்தல் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்போ இந்திய நாட்டுடைய மக்கள் தொகை என்ன? இப்போ மக்கள் தொகை என்ன? அன்றைய இந்தியாவும் இன்றைய இந்தியாவும் ஒன்றா? அன்றைய வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளவு? இன்றைய வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளவு? ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. 4000க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யணும். இது சாத்தியமா? 1951 மக்களவைத் தேர்தலில் இந்தியா முழுமைக்கும் போட்டியிட்ட மொத்த வேட்பாளர் எண்ணிக்கை 1874. ஆனா 2024 தேர்தலில் 8360 பேர் போட்டியிட்டாங்க. அன்றைய தேர்தலும் இன்றைய தேர்தலும் ஒன்னா? அது மட்டுமல்ல, நாம் எழுப்புற பல்வேறு கேள்விகள்ல முக்கியமானது, இவங்களால நாடாளுமன்றத்திற்கு ஒரே கட்டமா தேர்தல் நடத்த முடிஞ்சுதா? நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலை 7 கட்டங்களாகத்தான் நடத்த முடிஞ்சது. நாடாளுமன்ற தேர்தலையே ஒரே கட்டமாக நடத்த முடியாதவங்க நாடாளுமன்ற தேர்தலோடு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தணும் சொல்றது, கூரை ஏறி கோழியை பிடிக்க தெரிய முடியாதவர் வானத்தை கிழித்து வைகுண்டத்தை காட்டு என்று சொல்லுவார்களாம். அதுபோல இருக்கு. இப்ப காஷ்மீர்ல தேர்தல் நடக்குது. 2 கட்டம் 3 கட்டம் முடிஞ்சு 4வது கட்டம் நடந்துகிட்டு நடக்க போகுது. 90 சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க 3 கட்டங்களாக தேர்தல் நடத்துறாங்க காஷ்மீர்ல. இந்த நிலையில ஒரே தேர்தல் சொல்றதுக்கு வெட்கமாக இல்லையா? ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே உணவு, ஒரே பண்பாடு, ஒரே தேர்வு, ஒரே தேர்தல், ஒரே வரின்னு ஒரே பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க. நடைமுறை சாத்தியமற்ற சிக்கல் நிறைந்த பிரச்சனை இது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு மக்களாட்சி சட்டத்துக்கு விரோதமானது. இதனால் என்ன நடக்கும்? மாநில அரசுகளுடைய பதவிக்காலம் குறையும், மாநிலங்களில் குழப்பம் ஏற்படும். மக்களவையுடைய வரலாறு என்ன? நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற மக்களவைகளை எத்தனையோ காட்சிகளை பார்த்தவன் முன்கூட்டியே கலைக்கப்பட்டு இருக்கு. இப்ப இருக்கிறதும் பெரும்பான்மை கொண்ட பாஜக அரசா, பலம் கொண்ட பாஜக அரசா. 272 உறுப்பினர்கள் கொண்ட ஆளுங்கட்சி இல்லை இப்போ பாஜக. 240 நல்லா கவனிங்க, 240 தான். அதனால ரொம்ப எச்சரிக்கையோடு பாஜக தலைமை செயல்படணும். கொஞ்சம் கேப் விட்டா பூந்துருவோம் நாங்க, மனதில் வச்சுக்கணும். அது வேறு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாடாளுமன்ற மாநிலங்களை சொன்னதைத்தான் நம்மளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நமது அரசியல் அமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி, அந்த முறையில் இருக்கக்கூடிய பல ஒற்றைத்தன்மைகளை எதிர்த்து போராடுகின்ற ஒரு தாக்குதல் முன்னணியாக நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கருதிக் கொள்ளுங்கள் என்று அண்ணா முழங்கினார். அதே முழக்கத்தில் நான் சேர்த்து சொல்வது, அந்த தாக்குதல் முன்னணியில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, இங்கே இருக்கிற தோழமை கட்சிகளும் சேர்ந்துள்ளது.
திராவிட முன்னேற்ற கழகம் விதைக்கக்கூடிய நினைக்கக்கூடிய சிந்தனைகளுக்கான அடித்தளம் தான் தோழமை இயக்கங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த மேடை. நிறைவா நான் சொல்ல விரும்புவது 75 ஆண்டுகளை கடந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டை கடப்பதற்குள் மாநில சுயாட்சி கொள்கையை வென்றெடுக்க உறுதியேற்போம், உறுதியேற்போம், உறுதியேற்போம். மீண்டும் தோழமை கட்சியினருக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.